என் செல்ல குழந்தையே, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்போடு உன்னை தேடி வந்திருக்கிறேன். சவால் விட்டு சொல்கிறேன், இன்று இந்த எண்ணை தொட்டாலோ இந்த எண்ணை கண்டாலோ உனக்கு நல்லது நடக்கும். நம்ப முடியாத பல நல்ல விஷயங்கள் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கும். 2, 4, 6 இன்றைய தேதியும் இன்றைய மாதத்தையும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். என் குழந்தையே, எல்லா நேரங்களிலும் இது போன்ற அற்புதமான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எல்லா பிள்ளைகளுக்கும் அதை பயன்படுத்த தெரிவதில்லை. நான் உன் தாய் என்பதனால் அதை உனக்கு நிச்சயமாக எப்படியும் இந்த பொழுதில் சொல்லிவிடுவேன். அதே நேரம் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கே என்று அடையாளப்படுத்தியும் விடுவேன். எதையுமே நாம் சரியாக உணரும் இந்த நேரம் நம் வாழ்க்கையும் சரியான பாதையில் பயணப்பட்டு கொண்டிருக்கும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி நடப்பது எல்லாமும் நல்லதற்கு என்ற உணர்வும் நமக்குள் வந்துவிடும். உன்னோடு எப்பொழுதும் நான் உடன் வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி எல்லாமும் உனக்கு நல்லதையே சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையை, எப்பொழுதும் காலமும் சூழ்நிலையும் மாறும் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். காகம் உயிரோடு இருக்கும் பொழுது அது எறும்புகளை தின்னும். காகம் இறந்த பிறகு எறும்புகள் அந்த காகத்தை தின்றும். நேரமும் சூழ்நிலையும் எப்பொழுதும் மாறக்கூடும் என்பதனை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். எண்ணம் போலத்தான் எல்லா வாழ்க்கையும் நடக்கும். வாழ்க்கையில் யாரையும் தாழ்த்தவோ புண்படுத்தவோ கூடாது. நீ இன்னமும் வலிமையாக இருக்கலாம். நீ இன்று மிக வலிமையாக தோன்றலாம். ஆனால் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், நேரம் உன்னை விட மிகவும் வலிமையானது என்று. என் குழந்தையே, எதையுமே நாம் யோசிக்கிறோம். பலவிதமான சிந்தனைகளோடு நாம் நம் வாழ்க்கையை எதிர்கொள்கிறோம். ஆனால் சுற்றி நடக்கும் ஒரு சில முக்கியமான விஷயங்களில் நீ கவனத்தை செலுத்தினாலே போதும், உனக்கானவை எல்லாமும் உன்னை வந்து சேர்ந்துவிடும். உன் வாழ்க்கை நிச்சயமாக உன் வசமாகிவிடும். உன்னுடைய விருப்பம் எல்லாமும் உனக்கு சரியாக நடந்துவிடும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையான விஷயங்களை உள்ளபடி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, எப்பொழுதும் உனக்காக பேசுகின்ற சில உறவுகள் உன்னை சுற்றி இருக்கிறதா என்ற கேள்விகள் உனக்குள் வந்து கொண்டே இருக்கிறதல்லவா? எனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்கின்ற உறவை விட, நீ எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம், எப்பொழுது என்னோடு இருந்தாலே போதும் என்று கூறும் உறவுகள்தான் இந்த வாழ்க்கையின் உண்மையான உறவுகள் என்பதனை நீ மறக்காதே. இந்த உறவுகளை ஒருபோதும் நாம் இந்த வாழ்க்கையில் தொலைத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் கிடைப்பதில்லை, கிடைத்தவர்களுக்கு அதை பத்திரப்படுத்த தெரிவதில்லை என்பதுதான் உண்மை. இனி எதிலுமே நாம் என்ன நினைக்கிறோம், ஏது நினைக்கிறோம் என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். உன்னுடைய மகிழ்ச்சியை கண்டு உண்மையாகவே சந்தோஷப்படுகின்ற பலரும் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வெற்றி என்பது கொடுத்து பெறுவது கிடையாது, அது முயற்சி செய்து அடைவது. என் குழந்தையை, முயற்சி செய்த பிறகுதான் அந்த வெற்றி உன்னை வந்து சேரும். நீ முயற்சியை கைவிடாமல் தொடரும் வரை வெற்றியும் உன்னை கைவிடாது. ஏதாவது ஒரு கட்டத்தில் அது உன்னை தொடுவதற்கு தான் முயற்சி செய்யும் என்பதனை மறக்காது. எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்கும். அந்த அளவிற்கு நீ முழு நம்பிக்கையோடு அந்த அடியை எடுத்து வைத்திருந்தாயானால் பணிந்து செல்லும் பொழுது உன் தகுதி நிச்சயமாக உயர்ந்து நிற்கும்.
நீ துணிந்து செல்லும் பொழுது நிச்சயமாக அது உன் திறமையை உயர்த்தும் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, வார்த்தையாக எதையும் பேசிக்கொண்டிருப்பதை விட, நான் அப்படி செய்வேன், நான் இப்படி செய்வேன், நான் அதை பெறுவேன், இதை பெறுவேன் என்று வாய் வார்த்தையாக பேசிக்கொண்டிருப்பதை விட, என் குழந்தை, அதை நீ செயலில் செய்து காட்டுவதுதான் சிறப்பு. உன்னுடைய செயலில் அந்த விஷயத்தை நீ நடத்துவதுதான் உனக்கு சிறப்பு என்பதனை மறக்காது. என் குழந்தையே, நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதனை நீதான் முடிவு செய்ய வேண்டும். உனக்காக நான் வருவதை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் நாம் நமக்கான ஒரு விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்புவாய். என் குழந்தையை, கடைசியாக இந்த வராகி உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கிறேன். நீ என்னை நம்புகிறாயா? நம்புகிறாய் என்றால் இப்பொழுதே உன்னுடைய பாரம் அத்தனையையும் என் மீது போடு. அம்மா, நீ பார்த்துக்கொள் என்று ஒரு வார்த்தையை சொல். மிச்சம் நான் பார்த்து கொள்கிறேன். நீ என் மீது நம்பிக்கை வைத்து அந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் அல்லவா? என் மீது நம்பிக்கை வைத்து அந்த விஷயத்தை என்னவென்று நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? எதையுமே அவ்வளவு சுலபமாக நாம் விட்டுவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் நீ அவ்வளவு சுலபமாக தள்ளிவிட முடியாது. உனக்கு நடப்பதை என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதையுமே நீ சரியாக உணர்ந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் இந்த வராகி சொல்வதை நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால் நிச்சயமாக இதையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். இதையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நாளில் இனி உன்னை தொடர்ந்து வந்து நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்து கொண்டு நன்மதிப்போடு நீ வாழ்ந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அத்தனைக்குமான தேடல்களும் அத்தனைக்குமான தேவைகளும் இனி உனக்கே என்று எல்லாவற்றையும் சரியாக உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் மட்டிலும் உன் எதிர்காலத்தை என்னவென்று நான் கணித்து உனக்கு நிச்சயமாக கொடுத்து கொண்டே இருப்பேன். அம்மா சொல்லச் சொல்ல இதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான தேவைகளோடு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிட வேண்டும். ஒருவரை நேசிப்பது மிகவும் எளிது, ஆனால் அவருக்கு விசுவாசமாக இருப்பது மிகவும் கடினம். ஒருவரை விரும்புவது ஒரு உணர்வு, ஆனால் அவரிடம் நிலையாக இருப்பது ஒரு முடிவு. நல்ல நாட்களில் அருகில் இருப்பது மிகவும் எளிது. கஷ்டமான நாட்களில் அவர்களை கைவிடாமல் இருப்பதற்கு பெயர்தான் விசுவாசம். விசுவாசமான அன்பு தினமும் அவர்களிடம் பேசிக்கொண்டே இருக்காது. நான் இருக்கிறேன் என்று அது அமைதியாக அவர்களுக்கு உணர வைக்கும். அது சந்தேகத்தை விட நம்பிக்கையைத்தான் அந்த மனிதர்களுக்கு அதிகமாக கொடுக்கும். காரணம், தேடி அந்த மனிதனை போய் மதித்து நிற்கும். உண்மையான அன்பு அழகாக இருப்பது கிடையாது, அது நிலையாக இருக்கும். அதன் அழகு என்றுமே குறையாமல் இருக்கும். என் குழந்தையை, அன்பு கொடுப்பது என்பது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் அதை பத்திரப்படுத்துவதும் அதனை பாதுகாப்பதும் இங்கு நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நாம் நிலைத்த தன்மையோடு சரியாக புரிந்து கொண்டோமானால் நமக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று இந்த வாழ்க்கை நமக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடனிருக்கும் நேரங்களில் நீ எதையுமே இனி தொலைக்கக்கூடாது என்பதனை புரிந்து கொள். விசுவாசமான ஒரு அன்பு உனக்கு நிச்சயமாக வேண்டும்.
இந்த வாழ்க்கையில் உன்னை உண்மையாக தொடரும் விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் நான் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளிலும் உன் விருப்பம் போல இந்த வாழ்க்கையை சரியாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, வாழ்க்கையில் சில அனுபவங்கள் என் பிள்ளைக்கு கிடைத்திருக்கிறது. என்ன தெரியுமா? அடுத்தவரிடம் கையேந்தி கடன் வாங்கும் பொழுதுதான் தெரியும் தன் சொந்த காசின் அருமை என்னவென்று. செலவு செய்யும் பொழுது அது தெரியாது. அது முடிந்ததும் இன்னொருவரிடம் கையேந்தி நிற்கும் பொழுதுதான் நிச்சயமாக அதன் அருமை என்னவென்று தெரியும். என் குழந்தையை, கடலில் நீ மூழ்கிவிட்டால் கூட உன்னை காப்பாற்ற ஓடோடி வருவார்கள். ஆனால் நீ கடனில் மூழ்கிவிட்டாயானால் நிச்சயமாக ஒருவருமே உன்னை காப்பாற்ற வரமாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் எந்த நிலையிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி உடனிருந்து உனக்கு எதையும் எடுத்துச் சொல்வாள் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் இனி உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த நேரம் மட்டும் இனி எப்பொழுதும் போல உன்னை சுற்றி இருக்கும் எல்லா விஷயங்களின் மீதும் சற்று அதிகமான கவனம் செலுத்து. உன்னை சுற்றி என்னென்னமோ நடக்கிறது என்பது போன்ற உணர்வு உனக்குள் தோன்றலாம். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களுமே சில சமயங்களில் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தவும் நல்வெற்றியை உனக்கு கொடுக்கவும் நடக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் எதையும் தொலைத்துவிட்டு வருந்துவதை விட உனக்கு நடக்கும் உண்மைகளை புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த வராகி சொல்ல சொல்ல உனக்குள்ளும் பல விஷயங்கள் சரியாக நடப்பதை இனி எப்பொழுதும் என் பிள்ளை தெரிந்து கொள்வாய். இந்த நேரமும் எந்த நேரமும் உன்னுடைய விருப்பங்களை எல்லாமும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்வதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம் இனி ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒவ்வொன்றாக உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த காலம் முழுக்க இனி நீ என்ன அடைய யோசிக்கிறாயோ அவை எல்லாமும் சரியாகவே உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த காலகட்டம் இனி எப்பொழுதும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் உன் வெற்றியை உன் கைவண்டு வந்து கொடுக்க நான் தயாராக இருக்கும் பொழுது இன்று இந்த தேதியானது 2-4-6 என்று தொடர்ச்சியான ஒரு இடைவெளியில் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் உன்னை நெருங்குகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே இல்லை, எதுவுமே நம்மிடம் இருக்கவில்லை என்று சொல்லி நாம் புலம்பிக் கொண்டிருப்பதை விட நமக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கக்கூடிய சில உண்மைகளை நாம் என்னவென்று கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வாழும் நாட்களில் நான் உன்னோடு வருவதும் இனி வரும் காலங்களை நான் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்வதும் தொடர்ச்சியாகவே உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். எந்த இடத்திலும் இந்த வராகி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்ல சொல்ல இனி உனக்கும் எல்லாமும் சரியாகவே நடக்கும். உன் வாழ்க்கையின் மாற்றங்களோடு உன்னை இவை ஒவ்வொன்றும் சரியாக தேட வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நாளில் இனி எப்பொழுதும் போல நீ உனக்குரிய விஷயங்களை தேடி பெற்றுக்கொண்டு நன்மதிப்போடு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதொரு தேடல்களையும் நல்லதொரு சூழ்நிலைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் சரியென்று உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் இனி உன் விருப்பம் போலத்தான் இந்த வாழ்க்கையும் எல்லாவற்றையும் உனக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இன்று இந்த எண்ணெய் கண்ட என் பிள்ளைக்கு
நிச்சயமான மனநிறைவான பல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும் என்பதனை மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக நீ மீண்டு வருவாய் என்பதனை மறக்காதே. உனக்கான காலமும் நேரமும் உன்னை நிச்சயமாக உருவாக்கும் என்பதனை மறக்காதே. அடுத்தது என்ன நடக்கும் என்பதனை முன்கூட்டியே இந்த நேரம் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை புரிந்து கொள். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் எதற்கும் கலங்காமல் நின்று விட்டாலே போதும். இனி வரப்போகின்ற அத்தனை விஷயங்களிலும் நீ மேன்மை அடைவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றிலும் நீ உன்னை சரியாக மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உள்ளதை எல்லாமும் நான் உனக்கு உள்ளபடி சொல்லிவிடுகிறேன். எதிர்காலம் உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான காலம் உன்னை மாற்றும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியென்று கொண்டு இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதும் போல என் பிள்ளை, நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து மனமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி நினைத்தால் உன் வாழ்க்கையில் எதையும் மாற்றிவிட முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் நினைத்தால் எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் உனக்கென கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்பதனையும் நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் மட்டும் இனி எப்பொழுதும் நீ எதையும் சரியாக உணர்ந்து புரிந்து வாழ்ந்து விட்டாலே அது போதும். எந்த நிலையையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்வதனை நான் உணர்கிறேன். எந்த சூழ்நிலையையும் நீ சரியாக தெரிந்து கொள்வதை நான் நிச்சயமாக புரிந்து கொள்கிறேன். இனி நடப்பதை எல்லாமும் நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். இனி நடப்பது ஒவ்வொன்றிலும் நீ உன்னை யாரென்று அடையாளம் கண்டுவிட்டால் போதும். உனக்குள் இருக்கும் நம்பிக்கையினால் நீ எதையும் முன்னெடுத்து வர துணிந்து விட்டால் போதும். வேறு எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். வேறு எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். உன்னை சுற்றியும் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களும் இனி எப்பொழுதும் உனக்கு சரியானதை நடத்தும் என்பதனை மறக்காதே. ஒவ்வொரு பொழுதிலும் உனக்கு நான் வெற்றி பொழுதாக மாற்றி கொடுக்க வருவதை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும். எதிலும் ஒரு தெளிவென்பதும் ஒரு தீர்வென்பதும் இருக்கும் வரை நீ எப்பொழுதும் உன்னை கைவிடக்கூடாது. எப்பொழுதும் உன்னை விட்டு விலகிவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். மனதளவில் என் பிள்ளைக்குள் பல யோசனைகள் வர தொடங்கி இருக்கிறது. நம் எதிர்காலம் என்ற ஒன்றை பற்றிய ஒரு பயமும் என் பிள்ளைக்கு வந்திருக்கிறது. தன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களை பற்றியும் என் பிள்ளை நீ யோசிக்க ஆரம்பித்திருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் இது போன்ற காரியங்களை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக உணர வேண்டும். எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவினை நீ நிச்சயமாக கட்டிவிட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கே என்று நான் சொல்லும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல அடியெடுத்து வைக்க வேண்டும். வெற்றி என்பதனை காண்பித்து கொடுத்து விட முடியும். ஆனால் அதற்கான முயற்சியை முழுக்க முழுக்க நீதான் எடுக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. தெய்வம் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். உனக்கு நல்ல பாதையை காண்பித்து கொடுக்கும். நீ செய்வது சரியா தவறா என்பதனை உனக்கு உணர்த்தி கொடுக்கும். ஆனால் அதை செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? இது வெற்றிதான் என்பதனை தெய்வம் உறுதியாக உனக்கு சொல்லிவிட்ட பிறகு அந்த முயற்சியை நீ செய்வதனால் நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடக்கும். இதையெல்லாமும் இந்த வாழ்க்கையை நீ கட்டாயமாக என்னவென்று உணர்ந்து விட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி நினைத்தது போல உனக்கு நடக்கும் எல்லா காரியங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த இடத்திலும் என் பிள்ளை பட்ட பாடுகள் இனி மீண்டும் உனக்கு வெற்றிகரமாக திரும்பி வரும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்காக நான் இருப்பது இனி எந்த நாளிலும்
உன்னை மேன்மைப்படுத்த வல்லது என்பதனை புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் எதையுமே என் பிள்ளை நீ நிம்மதியோடு முன்னெடுத்து வர வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் எதையும் நீ கைவிடக்கூடாது. நான் இருக்கும் வரை இனி எதற்கும் கலங்கக்கூடாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.